இங்கே கூட்டி செல்லப்படக்கூடியவங்க ஒரு தேச துரோகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியா, இல்லை பல பேர் உயிரை குடித்த பல ஒரு நாசகாரியத்தில் ஈடுபட்டக்கூடிய ஒரு ஆளான்னு பார்த்தா இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு மக்கள் பொது போக்குவரத்து வண்டியில் பின்னாடி ஒரு பெண் நிற்கிறாங்கன்னு திரும்பி பார்த்துட்டு அவங்க மார்பகத்தை தான் முட்டியில் தடவுறான். இவனை வீடியோ எடுத்து தானே போட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு? அவனால் அந்த குற்றச்சாட்டை தாங்க முடியலன்னா நான் இதை செய்யலை, எனக்கு இது நான் தெரிஞ்சு செய்யலை அப்படின்னு போலீஸில் சொல்லலாம். இல்லை அவன் திரும்ப மீடியாவில் பேசலாம். அவன் யார் அவனை துன்புறுத்துனாங்களோ அதை பேசலாம். அவனுக்கு என்ன கவலையோ ஏதோ அவன் பாட்டு தூக்கில் தொங்கிட்டான். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை ஒரு பெருசாக வைரல் ஆக்குறேன்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், முற்போக்கு புளுத்திகள் மற்றும் நிறைய தற்கொலை கும்பல் எடுத்து போட்டு இந்த பொண்ணு தான் இவனை கொண்டுட்டா, முஸ்லீம் பொண்ணு இந்து பையனை கேரளாவில் கொன்று விட்டாள் அப்படின்னு சொல்லி ரேபிஸ்ட்டுக்கு கூட இவ்வளோ ஒரு ஆரவாரமான ஒரு வெல்கம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவதை நான் பார்த்ததில்லை. அப்படி அவ்வளோ ஆரவாரம், அவ்வளோ என்ன சந்தோஷம் இல்லை. அந்த பெண்ணை தான் மார்பை ஒருத்தன் தடவுறான் பஸ்ஸில்ன்றது தானே வீடியோ எடுத்து போட்டா. இதை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேரளா போலீஸ் இந்த பொண்ணுக்கு ஜாமீன் பெயில் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இது போன்ற மற்ற பெண்களும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருவாங்களாம். அப்போது என்ன வேணால் பண்ணுற தடவரை தடவிட்டு ஒருத்தன் போய் தூக்கில் தொங்கிட்டானா அந்த பொண்ணு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இது போல் இன்னொரு பெண் நாளைக்கு நமக்கு ஒரு அநியாயம் நடக்குதுங்கிறப்போ அதை வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கேரளா போலீஸும் இந்த முற்போக்கு தற்கொலைகள் முழு மூச்சை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாடு எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இதில் இந்த ஒரு புரட்சி பெண்ணியவாதி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இந்த உலகத்தை விட்டு இப்படி ஒரு தீயவனை அழித்தொழிக்க உதவிய சம்ஜிதா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஓவரால் சோஷியல் மீடியாவுடைய நான்சென்ஸ்லேயே எனக்கு இந்த ஒரு போஸ்ட் தான் கொஞ்சம் சென்சிபிளாக பட்டது. இன்னும் பல பெண்கள் இது போல் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். பெண்கள் இது போன்ற பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் உண்டாகும் போது அதை எக்ஸ்போஸ் பண்ண தயங்கவே கூடாது. இது போன்ற சோஷியல் மீடியா தற்கொலைகள்லாம் இன்றைக்கி இந்த ஒரு தடவை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவங்களும் இப்போ வீழ்த்தப்படுவாங்க. அந்த இடத்துல நீதி வெல்லும், கவலை வேண்டாம். இந்த பெண் நல்லபடியாக வெளியே வரணும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பெண் இது போன்ற ஒரு துன்புறுத்தலுக்கு உண்டாகும் போது முதல் நடவடிக்கையாக அவனை திரும்ப அடிக்கிறது, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் விட ஒரு கடைநிலையாக அட்லீஸ்ட் அவனை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆன செயல்கள். ஆனால் அது எப்பவும் கைமீறி எல்லை மீறி போய் ஒரு அப்பாவிக்கு எதிராக பயன்படுத்திடக்கூடாது. அது மட்டும் தான் நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அது தவிர குற்றவாளிகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே தயங்கக்கூடாது.